ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி ரக்தா சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாட் ரெசிபி பண்ணுறதுக்கு மஞ்சள் பட்டாணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி சாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக விடலாம். இதில் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சாட் ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வெக்கேஷனுக்கு நிறையா சாட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாட் ரெசிபிஸ் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. கடைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே பட்டாணி நல்லா வெந்துருச்சு, இன்னுமே நல்லா மெதுவாகணும், சாஃப்ட் ஆகணும். அதனால் ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பட்டாணி, இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து குக் ஆகணும், அதுக்காக. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி நல்லா மசாலாவோட வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது நல்லா வெந்தோன்னே சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே இந்த மசாலாவோட இந்த பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க.
பாருங்கள், இப்போ வந்து சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த சாட்டை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை கலந்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை கலந்து இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதோட போடும்போது இது வந்து வேறு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை பண்ணுங்கள். இப்போ இந்த பட்டாணியில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஜீனி கலந்த இந்த தயிரை வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். மேலே ஓமப்பொடி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பவுல்லையும் இந்த மாதிரி ஓமப்பொடியை தூவி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தயிர் ஜீனி கலந்து தயிர் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.